ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட தொகுத்துறை மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கையெழுத்து பிரதி நூலகம் உள்ள அரண்மனை எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை தான். அடுத்து, தொல்பொருள் அருங்காட்சியகம், முற்றம் மற்றும் நடன மண்டபம் கொண்ட அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனை. நெக்ஸ்ட் ஒன், பத்மநாபபுரம் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது? யாரால்னா திருவாங்கூர் ஆட்சியாளர்களால். அடுத்து, கேரள கட்டடக்கலையில் கட்டப்பட்ட அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை. அடுத்து பாருங்கள், மதுரை மாநகரில் அமைந்துள்ள அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனை. அடுத்து கோடிட்ட இடங்கள் பாருங்கள். நமது மாநிலத்தின் முக்கிய உணவு பயிர் நெல். சோளம், கம்பு, பருப்பு வகைகள் போன்றவை உணவு பயிர்கள். பருத்தி, கம்பு, எள் போன்றவை பணப்பயிர்கள். மா, வாழை போன்றவை பழப்பயிர்கள். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் பூ வகைகளில் ஒன்று மல்லிகை. சரிங்களாப்பா? அடுத்து, வேலூர் கோட்டை இரட்டை கோட்டை என்று அழைக்கப்படும். திண்டுக்கல் கோட்டை மலைக்கோட்டை. செஞ்சி கோட்டை 3 மலைக்குன்றுகள். தரங்கம்பாடி கோட்டையை டேனிஷ் கோட்டைன்னு சொல்லுவாங்க. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னையில். அடுத்து, சரி அல்லது தவறு. அனைவருக்கும் கல்வி இயக்ககம் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தவறுப்பா. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2001 தான் தொடங்கப்பட்டது. அடுத்து, இலவச மதிய உணவு திட்டம் முதியோர் கல்வியை ஊக்குவிக்கிறது. அதுவும் தவறு. இலவச மதிய உணவு திட்டம் குழந்தைகள் கல்வி, இங்கே குழந்தைகள் வரும். சரிங்களா? குழந்தைகள் கல்வியை தான் ஊக்குவிக்கிறது. அடுத்து, குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்தக்கூடாது. இது சரி. ஆமாம் தானேப்பா? அடுத்து, 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அவசியம். இதுவும் சரி. 6 to 14 வயது வரை குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி என்பது அவசியம். நம்ம 2001 அந்த சட்டத்தின்படி அனைவருக்கும் கட்டாய கல்வி அப்படின்றத ஆரம்பித்தாங்க. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சமக்ர சிக்ஷா என்பது மழலையர் கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆகும். இதுவும் சரிதான். அடுத்து பாருங்கள், வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. பாருங்கள், எள், பருத்தி, தேங்காய், மாம்பழம். இந்த எள், பருத்தி, தேங்காய் அப்படின்னா பணப்பயிர்கள். மாம்பழம் என்றது பழப்பயிர். அடுத்து, காப்பி, பருத்தி, சாமந்தி, மிளகாய். சாமந்தி பூ வகை. காப்பி, பருத்தி, மிளகாயெல்லாம் பணப்பயிர். அடுத்து, சோளம், மல்லிகை, செவந்தி, ரோஜா. மல்லிகை, செவந்தி, ரோஜானா பூக்கள். சோளம் துவரம் பயிர். அப்புறம் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரப்பர், கேழ்வரகு. துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கேழ்வரகுலாம் உணவு பயிர். ரப்பர் பணப்பயிர். அடுத்து, நெல், தேங்காய், கம்பு, கேழ்வரகு. இதில் நெல், கம்பு, கேழ்வரகுலாம் உணவு பயிர். தேங்காய் என்பது பணப்பயிர். சரிங்களா? அடுத்து, குறிப்பினை படித்து கோட்டையின் பெயர்களை எழுதுக. 5 மகால்கள். 5 மகால்கள் எங்கே இருக்குன்னா வேலூர் கோட்டையில் தான் இந்த 5 மகால்கள் இருக்குது. கனரக பீரங்கிகள் திண்டுக்கல் கோட்டையில் இருக்குது. ஆனைக்குளம், செஞ்சி கோட்டை. சரிவக வடிவ அறைகள் தரங்கம்பாடி, அதாவது டேனிஷ் கோட்டை என்று அழைக்கக்கூடிய தரங்கம்பாடி கோட்டை. அடுத்து, ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற கோட்டை எதுனா வேலூர் கோட்டை. அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்கள், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, காவிய கண்காட்சியின் மூலம் மொத்தம் எத்தனை வகையான வேளாண்மைகளை அறிந்து கொண்டால்? 4 வகையான வேளாண்மைகள். அடுத்து, குடும்ப நுகர்விற்காக செய்யப்படும் வேளாண்மை எதுனா தன்னிறைவு வேளாண்மை. நவீன கருவிகளை கொண்டு செய்யப்படும் வேளாண்மை வணிக வேளாண்மை. அடுத்து, தோட்ட வேளாண்மையில் பயிரிடப்படும் பயிர்கள் ரப்பர், தேயிலை. அடுத்து பாருங்கள், கலப்பு வேளாண்மை முறையோடு தொடர்புடையவை எது அப்படின்னு இருக்க. பயிர்களோடு விலங்குகளும் வளர்க்கப்படுவது தான் கலப்பு வேளாண்மை. அடுத்து, விடுபட்டவற்றை எழுதுக. இங்கே அரண்மனை, அதில் திருமலை நாயக்கர் அரண்மனை, தஞ்சாவூர் அரண்மனை, பத்மநாபபுரம் அரண்மனை, 3 அரண்மனைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அமைவிடம் பற்றி எழுதலாமா? திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரையில் அமைஞ்சிருக்கு. அதோட சிறப்பம்சம் மாபெரும் தூண்கள். அதை கட்டியவர் திருமலை நாயக்கர். அதே மாதிரி தஞ்சாவூர் அரண்மனை எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில். அதில் சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லி ஒரு நூலகமே அங்கே இருக்குது. அதுதான் இதோட சிறப்பம்சம். சரிங்களா? நிறைய இருக்குது, நம்ம அதில் ஒன்று எழுதியிருக்கோம். அடுத்து, இது கட்டியவர் தஞ்சாவூர் நாயக்கர். அடுத்து, பத்மநாபபுரம் அரண்மனை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. இந்த அரண்மனை மரத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து, இது யார் கட்டியிருக்காருன்னா திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பயிர்களை வகைப்படுத்தி எழுதுக. இப்போ பயிர்கள் கொடுத்துருக்காங்க. சாமந்தி பூக்கள், உளுந்து உணவு பயிர், கரும்பு பணப்பயிர், நெல் உணவு பயிர், தேயிலை பணப்பயிர். அடுத்து, ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஜூலை 15. இலவச மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் யாருன்னா கு. காமராசர். அடுத்து, இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்யும் சட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்ககம் 2001 சட்டம். சரிங்களா? 2001. மின்னணு கல்வியில் கவனம் செலுத்தும் திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம், எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சமக்ர சிக்ஷா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2018. அடுத்து பாருங்கள், வேலூர் கோட்டையின் சிறப்புகள் ஏதேனும் 3 எழுதுக. பாருங்கள், இந்த வேலூர் கோட்டை இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டைக்கு இராணுவ கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து, இக்கோட்டையின் உள்ள 5 மகால்கள் காணப்படுகிறது. அடுத்து டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை எது? அதன் சிறப்புகளுள் ஏதேனும் ஒன்றனை எழுதுக. டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை எதுன்னு பார்த்தோம்னா தரங்கம்பாடி கோட்டை தான்.
இக்கோட்டை சரிவக வடிவத்தில் 3 அறைகளை கொண்டுள்ளது. அடுத்து பாருங்க, தன்னிறைவு வேளாண்மை பற்றி விரிவாக எழுதுக. பார்க்கலாமா? தன்னிறைவு வேளாண்மையில் முழு உற்பத்தியும் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படுகிறது. இவ்வகை விவசாயம் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் துண்டு துண்டான சிறிய நிலங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் பின்பற்றப்படும் விவசாய முறைகள் தொன்மையானவை. சரிங்களாப்பா? ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.